ஜஸ்டிஸ் மகராஜன் திருமந்திரம் சொல்றாரு. கடவுளை பத்தி ஒரு பாட்டு பாருங்க. ஆர் அறிவார், யாருக்குடா தெரியும்? எங்கள் அண்ணல் பெருமையினை, அண்ணல்னா கடவுள். பாட்டு பாருங்க. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை. அவர் இப்படி பேசி நான் பார்த்திருக்கிறேன். அந்த காட்சி என் கண் முன்னால் நிக்குது. திருமந்திரத்தில் சொல்றாரு, கடவுளோட பெருமையை எவன்டா சொல்ல முடியும்? ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை. அடுத்த வார்த்தை தான் ஆரறிவார் அவன் அகலமும் நிகழமும். கடவுளோட அகல நீளம் என்னன்னு ஒரு பயலுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை, ஆரறிவார் அதன் அகலமும் நிகழமும். எப்படி இறைவனை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு திருமந்திரத்தில் திருமூலர். அவருக்கு கடவுளை பத்தி தெரியாதா? அவர் எழுதின வார்த்தை என்ன? ஒன்றே குலம். அப்போ ஒன்றே குலம்னா வெவ்வேறு குலமாக பிரிந்திருத்தலும், வெவ்வேறு குலத்துக்கு வெவ்வேறு தெய்வங்கள் என்ற வழிபாட்டு முறையும் தவறு என்பது திருமூலருடைய கருத்து என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். திருமூலரை விட நீங்கள் பெரிய அறிவாளி இல்லை. நீ என்ன திருமூலரை விட பெரிய அறிவாளியா? திருமந்திரத்தை விட அறிவார்ந்த ஒரு நூல் எவனாவது இந்து எழுதிட முடியுமா? திருமந்திரத்தை விட நுட்பமான ஒரு நூல் எழுத முடியுமா உன்னால? புள்ள எப்படி பிறக்குதுன்னு எழுதினாரு, அண்டை எப்படி சுத்துதுன்னு எழுதினாரு, பால்வெளி என்பது என்ன அப்படின்னு எழுதினாரு, மில்கி வே அதை பத்தி எழுதுறாரு திருமூலர். அணு என்பது என்னன்னு எழுதுறாரு. அந்த திருமந்திரம் எழுதின திருமூலரை விட நீ என்ன பெரிய அறிவாளியா நீ? அப்ப திருமூலர் சொல்றார் ஒன்றே குலமும். அப்ப என்ன அர்த்தம்? 4-5 குலமா பிரிச்சு வச்சிருக்கிறது தப்பு அப்படிங்கிறது திருமந்திரத்தினுடைய கருத்து. குறிச்சுக்கங்க. அடுத்தது திருநாவுக்கரசர்னு ஒரு பெரியவர். அவர் என்ன பேசுறாரு? சாத்திரம் பேசும் சழக்கர்கள். என்னடா சாஸ்திரம் பேசுறீங்க? சாஸ்திரம் சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர்? உன் கோத்திரம் உன் குலம் இதெல்லாம் வச்சுங்க என்னடா பண்ண போற? சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். அப்ப கோத்திரம் குலம்னு நீ வச்சு, கோத்திரத்தை ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியும், உடனே எனக்கு தெரியலன்னு பேசுவான். அதாவது ரிஷி வழியா சொல்லும் போது அண்ணன் தம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா கோத்திரம் ஒரு கோத்திரம் சகோத்திரம், அண்ணன் தம்பி அந்த ரிஷிகள் அவங்க வழியில கல்யாணம் பண்ணக்கூடாது. அது டெக்னிக்கலா சயின்டிபிக்கா கரெக்ட், அது வேற சமாச்சாரம். ஆனா குலம் என்பது அப்படி அல்ல. கோத்திரம் வேற குலம் வேற, புரிஞ்சுக்கணும் நம்ம. அவர் சொல்றாரு கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவம் என்று பணிதீரேல் மாத்திரைக்குள் அருளும். அப்ப குலம் என்பது தேவையில்லை என்று யார் பேசுறா? திருநாவுக்கரசர் பேசுறாரு. நான் கேட்கிறேன், திருநாவுக்கரசரை விட நீ பெரிய அறிவாளிய? அதுக்கு அடுத்தது பாருங்க, மாணிக்கவாசகர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும். என்ன வார்த்தை? சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு. இந்த குலம்ங்கிற புத்தியில நான் சிக்கிட்டேன், என் அல்லல் அறுத்து நீ என்ன ஆட்கொண்டாய். யார் பேசுறா? மாணிக்கவாசகர் பேசுறார். எப்பவுமே சுகி சிவம் பேசினதா நினைச்சுக்கிட்டு நீங்க யூடியூப்ல பதில் சொல்லாதீங்க. மாணிக்கவாசகர் பேசினதுக்கு பதில் சொல்லுங்க, திருநாவுக்கரசர் பேசினதுக்கு பதில் சொல்லுங்க, திருமூலர் பேசினதுக்கு பதில் சொல்லுங்க. இதையெல்லாம் படிக்காமலேயே உங்க வாய்க்கு வந்தபடி பேசாது. எல்லாம் உங்களால வந்த வேண, இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டும். பரவாயில்ல. இப்போ நபிநந்தி அடிகளுடைய புராணத்துல எல்லா குலத்தில் உள்ளோரும் மேல் அன்பர். யாரு? நபிநந்தி அடிகள் புராணத்துல சேக்கிழார் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எல்லா குலத்தில் உள்ளோரும் நம்முடைய மேல் அன்பர், குலத்துல வேறுபாடு பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு தெய்வ சேக்கிழார் தம்முடைய பாட்டில் குறிப்பிட்டு கொண்டு போகிறார். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, ஒரு கோணத்தில் நீங்கள் பார்க்கிற போது பாதிதான் உங்களுக்கு புரியும். அதனுடைய ஆழமான பகுதியை, அதனுடைய மற்றொரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும், யோசிக்கணும். இப்போ முற்றிலும் எதிரான ஒரு கருத்து சொல்றேன். இப்போ இந்து மதத்தில் சித்தர்கள் சேர்ந்தவர்களா இல்லையா? நீங்க யோசிங்க. அவர் தம்பி கை ஒஸ்துங்கன்னு சொன்னார், அது மாதிரிலாம் நான் ஓட்டு போட முடியாது என்னால். நீங்களே மனசாட்சியில் கேட்டுக்கங்க, சித்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களா இல்லையா? அதாவது சார், இந்து மதம் என்பது ஒரு பெரிய கடல். அதுல என்னென்ன நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனுடைய பூரணமான வரலாறு மக்களுக்கு தெரியாது. வேணும்னா நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆங்கிலேய படையெடுப்பு தெரியும்.
ஆங்கிலேய படையெடுப்புக்கு முன்பு நடந்த இஸ்லாமியர் படையெடுப்பு தெரியும். ஆனா அதற்கு முன்பு நடந்த கலாச்சார படையெடுப்பு பல பேருக்கு தெரியாது. அந்த கலாச்சார படையெடுப்பு நடந்த போது இங்கு பாருங்க, சிந்து நதிக்கு இந்த பக்கமா இருந்தவர்கள் இந்துக்கள், புரியுதா? சிந்து நதிக்கு இந்த பக்கமா இருந்தவர்கள் இந்துக்கள், சிந்து நதிக்கு வெளியிலேந்து வந்தவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள். அவர்களுடைய நூல் வேறு, கடவுள் வேறு, வழிபாடு வேறு. சிந்து நதிக்கு உள்ள இருந்து வாழ்ந்தார்களே அவர்களுக்கு இந்துக்கள்னு பேரு. என்ன கொடுமைன்னு கேட்டா, அந்த பக்கத்திலேருந்து இந்த பக்கம் வந்தவன் கொஞ்சம் நட்பா இருந்து கொஞ்சம் வன்முறையா இருந்து இதை எல்லாத்தையும் ஒன்னா நான் இணைக்கிறேன்னு சொல்லி கடைசியில எப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் நான் தாண்டா தலைவன் ஆரம்பிச்சிட்டேன். அதாவது கூட்டணியில புரோக்கர் வேலை பார்த்தவன் அதிக சீட்டு கேட்ட மாதிரி. எப்படி எப்படி கூட்டணியில புரோக்கர் வேலை பார்த்தவன் அதிக சீட்டு கேட்ட மாதிரி தனித்தனியா இருந்தவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கிறேன்னு சொன்னவன் நான் தாண்டா உங்களுக்கு தலைவன் சொன்னேன். அது எப்படி ஏத்துக்கிறதுனா, நான் எப்படி ஏத்துக்கிறது? நம்ம 6 பேர் சேர்ந்து டைரக்டரா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். 6 டைரக்டர்ல நீ ஒரு டைரக்டரை ஒழிய எங்க 6 பேருக்கு நீ சேர்மன் இல்லை. என் வார்த்தை ஆழமான வார்த்தை. நம்ம 6 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். நீ அதுல போர்டு மெம்பர் அவ்வளவுதானே ஒழிய எனக்கு நீ சேர்மன் இல்லை. ஒன்னு நான் சேர்மன் ஒத்துக்க மாட்டேன். நீ போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒரு ஆள் மரியாதையா வந்து இங்க உட்காரு. நான் 8 டிபார்ட்மெண்டோட காலேஜ் நடத்தினா நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, நீ ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. நீ எனக்கு பிரின்சிபால் வைஸ் சான்சலர்னு சொல்லி எனக்கு புத்தி சொல்லாத. உன்னை யாரும் அதுக்கு நியமிக்கல. நீ ஒரு துறைக்கு தலைவரே ஒழிய எனக்கு மேல் அதிகாரியா நீ இருக்க முடியாதுன்னு நான் கேட்கிறேன். நம்ம மக்களுக்கு புரியலையே. இவங்க முகத்தை புதைச்சுக்கிறான், நெருப்பு கோழி புதைச்ச மாதிரி புதைச்சிக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கிறானே. இப்ப நான் 3 கேள்வி கேட்டேன். எப்ப என்ன எதிரியா டிக்ளேர் பண்ணாங்கன்னு சொல்றேன். நான் 3 கேள்வி கேட்டேன். டேய், சாமி கொண்டு போறது எங்க இஷ்டம்டா. நாங்க சிவனை தோல்ல தூக்குவோம், பெருமாளை தோல்ல தூக்குவோம், முருகனை தோல்ல தூக்குவோம். எங்களுக்கு பிடிச்சிருக்க கடவுளை நாங்க தோல்ல தூக்குறோம். அதென்ன பல்லக்கில் நீ ஏறி உட்கார்ந்துக்கிறது உன்னையும் நாங்க தூக்கணும்னு எங்களை ஏன் தூக்க சொல்ற? நீ இறங்கி நடந்து வா, இறங்கி நடந்து வா. நீ என்ன பெருமாளுக்கு ஈக்குவல? பெருமாளை தூக்குனா ஒன்றையும் சேர்த்து தூக்கணுமா? நீ நடந்து வந்தா என்ன கெட்டுப்படுமா? கற்பூர ஆரத்தி காட்டணும், கீழே இருந்து காட்டு. தேங்காய் பழம் உடைக்கணும், கீழே இருந்து ஓட்ட. என்னைக்காவது இந்த சுரணம் மக்களுக்கு வரணுமா இல்லையா? நான் முதல்ல இந்த கேள்வி கேட்டேன் 5 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அன்னைக்கு என்ன ரவுண்டு கட்டினானுங்க. ஆஹா, இந்த ஆள் டேஞ்சரஸான ஆளு. இவன் வந்து இந்த மக்களுக்கு மானம் சொரணை இதையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே போறான். இவங்க மானம் சொரணை எல்லாம் இல்லாம இருந்தாதான் கடைசி வரைக்கும் இவனை முட்டாளா வச்சிருக்க முடியும். அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு போட்ட மாதிரி கழுதையை போட்ட மாதிரி போட முடியும் அப்படிங்கிற ஐடியால இருந்தா. நான் முதல் கேள்வி கேட்டேன், இறங்கு கீழே, கற்பூராட்டி கீழே இருந்து காட்டு. நாங்க சாமியை தூக்கிட்டு வர்றது எங்களுக்கு சந்தோஷம், உன்னை தூக்குறது எங்களுக்கு சங்கடம், ஏத்த மாட்டோம், இறங்கு கீழே. தப்பா? ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டு, நாங்க எப்படி ஒரு மதத்தை பிரிவு சைவம் வைணவம் அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அப்படி ஒரு பிரிவுக்கு நீ தலைவன், அவ்வளவுதான். ஒரு குரூப் உன்னோடது. உனக்கு வேதம் முக்கியம். நான் தெளிவா சொல்றேன், எங்களுக்கு வேதம் முக்கியம் இல்லை. ஏன்? எங்களுக்கு திருமுறை இருக்கு, எங்களுக்கு சேக்கிழார் போறோம், எங்களுக்கு திருநாவுக்கரசர் போதும், எங்களுக்கு ஆழ்வார்கள் போதும், எங்களுக்கு திருமந்திரம் போதும், எங்களுக்கு வள்ளலார் போதும், எங்களுக்கு தாய்மானவர் போதும். எங்களுக்கு புரியாத வேதம் எங்களுக்கு வேண்டியதில்லை. நீயே வச்சுக்க, வேதத்தை நீ வச்சுக்க, அது எங்களுக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டேங்கிற, படிக்க விடவும் மாட்டேங்கிற. எது கேட்டாலும் அது இருக்குது, அதுல இருக்குது, அதுல இருக்குதுங்கிற. அப்புறம் அதுல இருக்குதுன்னு சொல்றதோட நிறுத்துறது இல்ல, அதுல ஒன்ன ஒசத்தியா சொல்லிக்கிற, எங்களை மட்டமா சொல்ற. நாங்க ஏன் அதை கேட்கணும்? நாங்க என்ன இழிச்சவா? நீ உன்னை ஒசத்தியா சொல்லிக்கிட்டு. பட் சார், இப்ப பாருங்களேன், கோயிலுக்குள்ள 6 மண்டபம் இருக்குது இல்லையா? மகா மண்டபம், அர்த்த மண்டபம், எல்லாம் ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா? நான் இப்ப ஆகம புஸ்தகத்தை எடுத்து வேணா காட்டுறேன். ஆகமத்துல எந்தெந்த மண்டபத்துல எந்தெந்த ஜாதி நிக்கணும்னு இருக்குதுங்க. எந்தெந்த ஜாதிக்காரங்க கோயிலுக்கு வெளியே நின்று கும்பிடணும், எந்தெந்த ஜாதிக்காரங்க கோயில்ல கோபுரத்துக்கிட்ட கும்பிடணும், எந்த ஜாதிக்கார முதல் மண்டபம் வரைக்கும் வரலாம், எந்த ஜாதிக்காரன் இந்த மண்டபம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு இது இருக்குதுங்க ஆகமத்துல. ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், எது இந்திய அரசமைப்பு சட்டம், அதை அப்படியே தூக்கி அந்தாண்ட போட்டுடுச்சுங்க. ஏன்?
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண போது சொன்னாங்க, இந்த பாருப்பா, எந்த மதத்தின் நூல் எவ்வளவு சிறப்பாய் பேசினாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு முன்பாக அது செல்லாது. இந்திய அரசமைப்பு சட்டம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அறிவித்து விட்டது. எல்லோரும் சமமானவர்கள். அதற்கு எதிராக எந்த மதத்தின் நூல் சொன்னாலும் நீதிமன்றம் ஏற்காதுன்னாங்க. நான் உடனே ஏதோ இந்து மதத்துக்கு எதிராக சொல்றாங்க. இஸ்லாமியர்களுடைய முத்தலாக் சட்டம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? உங்க மதத்தில் 1000 இருக்கலாங்க, அதெல்லாம் உங்க மதத்தோட வச்சுக்கோங்க, ஆனா அது ஒரு பெண்ணினுடைய உரிமைக்கு விரோதமானது, அது சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்காது அப்படின்னாங்க. ஒத்துக்கிட்டமா இல்லையா? எந்த மதத்தின் எந்த புத்தகம் எதை சொல்லி இருந்தாலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மாறாக அது இருக்குமானால் அதை ஏற்க முடியாது என்பதுதான் இந்தியாவின் கோட்பாடாக இருக்க முடியும். நீ என்ன, நாங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, எங்களுக்கு இந்த ரைட் இருக்கு, உங்களுக்கு அந்த ரைட் இல்லை, நீங்க வெளியே நில்லுங்க. அப்படி இருந்த ஹரிஜன ஆலய பிரவேச சட்டம் எப்படி வரும்? நீங்க கோயிலுக்கு வெளியே நிறுத்திருந்தீங்க, அவங்க கோயிலுக்குள்ள வரலாமான்னு கேஸ் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, நம்ம இந்திய அமைப்பு எல்லாரையும் உள்ள வரலாம் கோயிலுக்குள்ளன்னு சொல்லிடுச்சுப்பா. உங்க ஆகமத்தை பத்தி எல்லாம் நாங்க காது கொடுத்து கேட்க முடியாது, they can come, முடிச்சிட்டாங்க. இதை புரிஞ்சுக்க வேணாமா? நம்ம நெருப்பு கோழி எல்லாம் பூமிக்குள்ளேயே தலையை விட்டுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தா என்னைக்கு நீங்க இந்த துன்பங்கள்ல இருந்து வெளியே வரப்போறீங்க? ஒரு துணிச்சல் வேண்டாம்? தெளிவா யோசிச்சுக்கங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் எல்லா மதங்களையும் கட்டுப்படுத்துவது. அதுக்கு மேல மத நூல்களை சொல்லிக் கொண்டு அரசமைப்பு சட்டம் அதை விட கம்மி அப்படின்னு பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இப்போ இந்த நான் ஒரு பேசிக்கலி இந்து, இதுல இருக்கிற சௌரியம் என்ன தெரியுங்களா? இது மாதிரி ஒரு சுதந்திரமான தர்மம் உலகத்தில் கிடையாதுங்க. அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த சுதந்திரமான தர்மத்தையும் கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு உடைய அடிமை மதமாக ஆக்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது? ஏன் அதை அடிமையாக்குறீங்க? மறுபடியும் வந்து அந்த அடிமைத்தனத்தை நீங்க நிலநாட்டாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இல்ல இவன் இப்படித்தான் இருக்கணும், அவன் அப்படித்தான் இருக்கணும், இவனுக்கு இந்த ரைட் இருக்கு, அவனுக்கு அந்த, எங்களுக்கு வேணாம் பாதலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், சித்தர்கள் இந்து மதத்தில் இருக்கிறார்களா இல்லையா? ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுங்க. சித்தர்கள் கோயில் இல்லையா? சித்தர்கள் சமாதியை கும்பல் இல்லையா? எல்லா கோயிலுக்கும் கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா கருவூரார் சமாதி தான் கரூர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அவங்க இங்க சமாதி ஆனாங்க, இவங்க இங்க சமாதி ஆனாங்க. திருப்பதி கூட ஒரு சித்தருடைய சமாதி, அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு, எந்தெந்த சித்தர் எங்கெங்க சமாதி ஆனார்னு ஒரு பாட்டே இருக்குது. அப்ப சித்தர்களுடைய சமாதி தான் நமக்கு. சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் வராரு. அந்த சிவவாக்கியர்ங்கிற சித்தர் தான் வைணவத்தில் திருமழிசை ஆழ்வாரா இருந்தார்னு ஒரு கணக்கு இருக்குது. திருமழிசை ஆழ்வாரா இருந்தவர் தான் சிவவாக்கியர் ஆனார்னு ஒரு கோஷ்டி. இல்லைங்கோ, சிவவாக்கியரா இருந்தவர் தான் திருமழிசை ஆழ்வார் ஆனாரு அப்படின்னு ஒரு கோஷ்டி. எங்களால் அதை தீர்க்க முடியாது. நாங்க தான் இன்னும் தோசை பிரச்சனையவே தீர்க்கலையே. தோசை யாருக்கு முதல்ல அப்படிங்கிறதுக்கே நாங்களாம் சண்டை போடுறாளாச்சே. நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்கு புரியும். காஞ்சிபுரத்தில் தான் தோசைக்கு சண்டை போடுவாங்க, வேற எந்த ஊர்லயும் போட மாட்டாங்க. பக்கத்து ஊர் திருவள்ளூருக்கு இல்லையா, தோசை யாருக்கு அப்படின்னு சண்டை போடுவாங்க. சார் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, நாம கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறோம், சித்தர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய மாட்டாங்க. சித்தர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய மாட்டாங்க. இப்போ இவங்க இறை உணர்வு உள்ளவர்களா இல்லையா? அவங்க நாஸ்திகர்களா? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களா? இந்த உலகத்தில் இறை உணர்வு வானாம்னு சொல்றவங்களா? இப்ப நான் சிவவாக்கியர் பாட்டு சொல்லட்டுமா? நான் பூ பறிச்சேன், சாமி முன்னாடி கொண்டு போய் போட்டேன், நான் தான் உண்மையான பக்தன். இப்படி எவ்வளோ பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் பூ பறிச்சேன், இன்னும் சில பக்தன் இருக்கான் அடுத்தவன் விட்டு பூவா பறிக்கிறான். சார் மயிலாப்பூரில் எங்களுக்கு வீடு இருந்தது சார். முதல்ல மயிலாப்பூரில் ஒரு வீடு இருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு காம்பவுண்ட் மரத்தில் காம்பவுண்டை ஒட்டி செம்பருத்தி வச்சுருந்தோம் சார். பிரமாதமாக பூக்கும் செம்பருத்தி, அட்டகாசமாக செம்பருத்தி பூக்கும். நான் வெளியில் வந்து பார்த்தா அந்த செம்பருத்தியை பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சார் ஒரு பூ கூட அதில் இல்லை சார், ஒரு பூ கூட இல்லை. நான் வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வருவேன் சார், இதான் என் பழக்கம். என்னடா இது ஒரு பூ கூட இல்லையே அப்படின்ட்டு ஒரு நாள் என்னன்னு பார்க்கணுன்னு 5 மணிக்கு நான் எழுந்துச்சி வெளியே வந்து நிற்கிறேன் சார். ஒருத்தர் துரட்டி வச்சு பறிக்கிறார் சார், அந்த பூவெல்லாம் பறிக்கிறார்.
நான் அவரை இப்படி பார்த்துட்டு சொன்னேன், என்ன பூ பறிக்கிறேன் எதுக்கு? சாமிக்கு. எங்கள் வீட்லேயும் சாமி இருக்கு, அதுக்கு 2 போட வேணாமா? அவர் என்ன சொல்கிறாரு, சாமியில் உங்கள் வீட்டு சாமி எங்கள் வீட்டு சாமின்னு வேறுபாடு இருக்கான்னு? இவ்வளோ படித்து ஊருக்கெல்லாம் பேசுகிற உங்களுக்கு தெரிய வேண்டாமா? எல்லா சாமியும் ஒன்று தான். அப்படியா? அதான் சாமிக்கு இந்த செம்பருத்தி பூ இருக்கட்டுமேனு பறிக்கிறேன். நான் சொன்னேன், அப்போ ஒன்று பண்ணு, என்ன, சாயங்காலம் வந்து 2 குடம் தண்ணி ஊற்றிட்டு போ. ஏன்? செம்பருத்தி பூக்கணும்னா கடவுள் அருளால் பூக்குறதுன்னு இல்லை, தண்ணி ஊற்றினா தான்டா பூக்கும். ராத்திரி தண்ணி நான் ஊற்றுவேன், காலையில் நீ பூ பறிப்பியேன்னு. காலையில் வந்து பூ பறிக்கிறதா இருந்தால் சாயங்காலம் வந்து தண்ணி ஊற்று. சில பேருக்கு வெக்கமே கிடையாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, உங்க உழைப்புல ஒரு பூ பறிச்சு கடவுளுக்கு போட்டா சந்தோஷப்படுவாரே ஒழிய, அடுத்தவன் பங்கை திருடி போட்டீங்கன்னா கடவுள் வெட்கப்படுவார். ஆமா சார், அடுத்தவன் பங்கை திருடி நீங்க கொடுத்தீங்கன்னா கடவுள் வெட்கப்படுவார். நம்ம ஜனங்களுக்கு புரியலையே, யோசிக்க மறுக்கிறாங்களே. சார், நம்ம பக்கத்து நியாயத்தை பேசுறோம், அடுத்தவன் பக்கத்து நியாயத்தை பேசணுமா வேண்டாமா? நான் தான் வர்ற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒன்று போட்டுட்டு தானே போவேன். இப்போ போடுறேன், நீங்கள் எழுதிக்குங்க. இப்போ நாம் கும்பிட்ட கோயில் யார்கிட்டயோ இருந்ததுன்னு நாம் திரும்பி வாங்கிட்டோம், புரியுதா? நாம் கும்பிட்ட கோயில் யார்கிட்டயோ இருந்ததுன்னு நாம் திரும்பி வாங்கிட்டோம். சரி சரி, அதை சட்டப்படி சரின்ட்டாங்க, அதனால நம்ம ஒன்றும் பேச, சட்டப்படி ரைட். இப்போ நான் கேட்கட்டுமா? நாகப்பட்டினத்தில் புத்த விகாரத்தில் ஒரு தங்கத்தில் புத்தர் இருந்தார். அவரை திருடி ஸ்ரீரங்கம் கோயில் மதில் கட்டினாரு திருமங்கையாழ்வார். அப்ப திருமங்கையாழ்வாருக்கு பதிலா ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து நாகப்பட்டினம் புத்த விகாரத்துக்கு அந்த தங்க புத்தரை திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? இப்ப நான் கேட்கிற கேள்வி லாஜிக் இருக்கா இல்லையா? யோசிங்க. நம்ம கும்பிடுற சாமியை எவனோ ஒருத்தன் அவன் கோயில் ஆக்கிட்டான்னு கோயிலுக்கு கோர்ட்டுக்கு போய் நம்ம வாங்கிட்டோம், ரைட்டு. எவனோ கும்பிட்டுக்கிட்டு இருந்த புத்தரை நீ ஆட்டை போட்டு தூக்கிட்டு வந்துட்ட. அதை வச்சு நீ ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் சவுறு கட்டின. நீ சவுறு கட்டினங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்ப நீ என்ன பண்ணணும்? ஆஹா, புத்தர் கோயிலில் இருந்து தங்க புத்தரை திருடியது தவறு அப்படின்னு இந்த கோயில்ல இருந்து பெனால்டி வாங்கி அந்த புத்த விகாரத்துக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? மனசாட்சி உள்ளவங்க யோசிங்க. நீங்க கைத்தட்ட கூட பயப்படுறீங்க. இந்த பயத்திலிருந்து நீங்க மீளாத வரையில உங்களை காப்பாற்ற முடியாது. ஒன்னும் பயப்படாதுங்க. ராத்திரி சாமி வந்து கண்ணெல்லாம் குத்தாது. இதெல்லாம் கேட்டுட்டா சாமி கண்ணை குத்துமோன்னு. சார், பாருங்க, வார்த்தையை தெரிஞ்சுக்கங்க. உன்னுடைய நியாயம் எவ்வளவு நியாயமோ அவ்வளவு இன்னொருவனுடைய நியாயமும் நியாயம் என்று நீ நினைக்க பழகினால் மட்டும்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். தர்மத்தை பத்தி யோசிங்க சார். எவனோ தங்கத்துல புத்தர் பண்ணி வச்சிருக்கான், அதை திருடி கொண்டாந்து நீ கோயில் கட்டுவே அப்படின்னு சொன்னா எப்படி மன்னிக்கிறது? எப்படி மன்னிக்கிறது? திருப்பி அவனுக்கு தங்கத்துல புத்தர் கொடு. அவனுடைய சொத்தை நாம எப்படி எடுத்துட்டு வருது வெளியில? தவறு இல்லையா? நான் மட்டும் என் சொத்தை கேட்பேன், ஆனா என் சொத்தை இன்னொருத்தன் சொத்தை நான் எடுத்தா யாரும் கேட்க கூடாது அப்படின்னா நியாயம் இல்லையே. மற்றவருடைய நியாயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாருங்களேன், என் மனைவி தான் எங்க வீட்டு வரவு செலவு நிர்வாகம். நான் எதுவுமே பண்ண, நான் வெளியில டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது யாருக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கு பிடிக்காது? என் மனைவி தான் வரவு செலவு நிர்வாகம். இது யாருக்கு பிடிக்காது? சத்தமா சொல்லுங்க. கரெக்ட். எங்க அம்மா கேட்டாங்க, அவ ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு பேங்க்குக்கு போறதும் வரதும், அவ இஷ்டத்துக்கு செக்கில் கையெழுத்து போடுறதும், உனக்கு பொண்டாட்டியை அடக்கி வைக்க தெரிய வேண்டாம், என்ன நியாயம்? எப்போ பார்த்தாலும் அவளை. நான் சொன்னேன், அம்மா நீ 40 வருஷமா அப்பாவோட எதுக்கு சண்டை போட்ட? 40 வருஷமா அப்பாவோட எதுக்கு சண்டை போட்ட? எங்கிட்ட பணத்தை கொடுத்து நிர்வாகம் பண்ண உடலையே நீங்க எல்லாம் நீங்களே பண்றீங்களேன்னு நீ அப்பாவோட சண்டை போட்டியா இல்லையா? ஆமா. உனக்கு எந்த நியாயம் கிடைக்கலையோ அந்த நியாயத்தை அவளுக்கு நான் இப்ப கொடுத்திருக்கிறேன். நான் இதே வார்த்தை சொன்னேன், அம்மா நீ தோத்துட்ட, ஆனா உன் கருத்து ஜெயிச்சிருச்சு, இப்ப சொல்லு எது சரி? எங்க அம்மா ஒரு நல்ல சிந்தனையாளர். ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு, நீ பண்ணதுதான்பா கரெக்ட், பொண்டாட்டியை மதிக்கணும்பா, அவகிட்ட தப்பு இல்லை அப்படின்னா. இதை தான் நான் புரிய வைக்க விரும்புகிறேன். உன் சொத்து திருடப்படக்கூடாது என்று நீ எவ்வளவு கவலைப்படுகிறாயோ அப்படி அடுத்தவன் சொத்தை நீ திருடி இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் நான் கவலைப்படுகிறேன். அவ்வளவுதான். அதான் நான் ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் இட். தப்பு கடவுள் பேரால, மதத்தின் பேரால, எதன் பேரால நீ பண்ணினாலும் அடுத்தவன் சொத்தை திருடுகிற உரிமை உனக்கு இல்லை. அவ்வளவுதான்.
இப்ப பாருங்க, அவரு கோயில் வழிபாடெல்லாம் தாண்டிட்டாரு. யாரு? சிவபாக்கியர். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? எவ்வளவு பூ பறிச்சேன், எவ்வளவு கொண்டு போய் போட்டேன், பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை, பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாடிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை. எவ்வளவு மந்திரம் சொல்லியிருக்கேன், எவ்வளவு மந்திரம் சொல்லியிருக்கேன். சிவவாக்கியர் சொல்றார், பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாடிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே, கோயிலும் மனத்துளே, குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. சிவவாக்கியருடைய பாட்டு. இப்ப என் கேள்வி, சிவவாக்கியர் இந்து இல்லையா? சிவவாக்கியர் இந்து இல்லையா? அவர் என்ன நாஸ்திகரா? சிவவாக்கியர் புரிஞ்சுக்கணும் சார். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து மதம் என்பது ஒரு நாளில் ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒற்றை கொள்கை உடைய ஒரு தத்துவம் அல்ல. பல்லாயிரம் முனிவர்களால் பல்லாயிரம் ஆண்டுகள் உருவாக்கப்பட்ட மதம் என்பதால் இல்லை. உருவாக்கப்பட்ட அல்ல, உருவான மதம் என்கிற காரணத்தால், உருவான, தானாகவே உருவாகி வந்ததால் எதிரெதிரான கருத்துக்களும் இருக்கும். உனக்கு பிடிக்காத கருத்தை நான் பேசினா நான் இந்து இல்லைன்னு சொல்லாத. அது உனக்கு பிடிக்கல, உனக்கு சௌரியமா இல்லை, ஆனா அது என்னோட கருத்து இல்லை. எனக்கு முன்னால அதை சொன்னவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த புரிதல் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு நம்ம நெருப்பு கோழி உள்ள விட்ட மாதிரி இன்னும் எவ்வளவோ பேசுறார். சாதி யாவதேதடா சலம் திரண்ட நீரல, போட பெரிய தீட்டு தீட்டுன்னு. இதை விட பச்சை யாருமே எழுத முடியாதுங்க. சிவவாக்கியர் சொல்ற, என்னடா பெரிய தீட்டு, உங்க அம்மா தீட்டு 10 மாசம் சேர்ந்தது தாண்டா நீனர். கர்ப்பத்தில் 10 மாசம் தீட்டு சேர்ந்ததான் சார் புள்ள உருவாகுது. அந்த 10 மாசம் தீட்டு கிடையாது இல்ல பொம்பளைக்கு, அது அவ்வளவுமே தீட்டு சேர்ந்தது தானே. சாதியாவதேதடா சலம் திரண்ட நீரலோ, பூத வாசல் ஒன்றோலோ, பூதமைந்தும் ஒன்றோலோ, காதில் வாளி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றோலோ, சாதி பேத மோதுகின்ற தன்மை என்ன தன்மையே. அவர் கேட்கிறார், என்னடா ஜாதி ஜாதின்னு அடிச்சுக்கிறீங்க, ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே. அப்ப சிவவாக்கியர் உண்மையான இறை ஞானம் உள்ளவர் இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்? பக்தி என்பது நாம் பயப்படுவதும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட உண்மைகளை நம்பிக்கொண்டு இருப்பதும் அல்ல. நான் முதலில் சொன்னதை போல குளவியை உருவாக்குகிறது. அது புழுவை ரீங்காரத்தால் ஆக்குவது என்பது ஒரு கற்பனை, ஒரு கவிதை. கவிதையை கவிதையாக ரசிப்பதற்கும் உண்மையை உண்மையாக புரிந்து கொள்வதற்கும் பழக்கப்படுங்கள். கவிதைகளை உண்மை என்று நம்பாதீர்கள். கவிதை மனதின் மகிழ்ச்சிக்காக எழுதப்படுவது. தாலாட்டில் எழுதுறான், குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லி ஒரு அணைக்கட்டு தான் கட்ட சொல்ல. அழுத கண்ணீர் எங்கேயாவது ஆறா வருமாங்க? அது அம்மாவுடைய தவிப்பு. புள்ள அழறது, குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. அதில் யானை குளித்தேற, குதிரை குளித்தேற, மஞ்சளுக்கு பாய்ந்து இஞ்சிக்கு பாய்ந்து, இதை விட அந்த புழுகு ஆகாச புழுகு உலகத்தில் இருக்குமா? ஆனா இந்த கவிதையை நான் ரசிக்கணுமா இல்லையா? ஏன்? இந்த கவிதையில் உண்மை இல்லை, என் தாயின் இதயம் இருக்கிறது. நான் அழுதாவை தாங்குவாள சார் எங்க அம்மா. நான் எங்க அம்மா பத்தி குறையா சொன்னேன்னு நினைக்காதீங்க. எங்க அம்மா மாதிரி எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ராத்திரி முழுக்க முழிச்சு உட்காந்துருப்ப, வேற யாராவது உட்காந்துருப்பல? இல்ல இல்ல. ஆனா உண்மை இல்லையே. குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர, ஆனை குளித்தேற, குதிரை குளித்தேற, மஞ்சளுக்கு பாய்ந்து, வழிப்போக்கர் வாய் கழுவ. அது வேற, வாய் கொப்பிடிச்சானா 4 பேர். வழிப்போக்கர் வாய் கழுவ, மஞ்சளுக்கு பாய்ந்து, இஞ்சிக்கு பாய்ந்து. எப்ப வத்துச்சு தெரியுமா? வாழைக்கு பாய்கையிலே வற்றியதாம் கண்ணீரும். இதெல்லாம் பொம்பளைங்க தாலாட்டு பாடின காலத்தை கேட்டு. அதுக்காக ஆம்பளைங்க பாடக்கூடாதுன்னு நான் சொல்லல, நீங்களாவது பாடு. இப்ப நான் என்ன சொன்னேன்னு மெசேஜ் புரிஞ்சிருச்சா? என் அம்மா அழுத, என் குழந்தை அழுத கண்ணீர் அம்மாவை எப்படி பாதித்தது என்கிற உணர்ச்சியை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அது உண்மையல்ல என்று என் அறிவுக்கு தெரியும். இப்படி உணர்ச்சியில் என்ஜாய் பண்ணுவது எது,
உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்று புரிந்து கொள்ளுங்கள். உண்மைகளுக்கு முகத்தை திருப்பாதீர்கள். உண்மைகளை எதிர்த்து முகத்தை புதைக்கலாமா?